guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 12th Biobotany chapter 10ல sugars பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி nuts வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஸோ sugars வந்து sugar caneோட stem அண்ட் பாமேரா சாப், அதாவது பனை மரத்துல இருந்துலாம் எடுத்துப்பாங்க. சுகர் அப்படின்றது ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கொண்ட ஒரு சாலபிள் கார்போஹைட்ரேட் தான் சுகர். ரெண்டு பிளான்ட்ல இருந்து தான் சுகர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஒன்று சுகர் கேன், இன்னொன்று பாமைரா. சுகர் கேனும் பாமைரா பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சுகர் கேனோட பொட்டானிக்கல் நேம் வந்து சக்காரம் ஆஃபிசினாரம், ஓகேங்களா? அண்ட் இதோட ஃபேமிலி வந்து போயேசியே. ஸோ இது வந்து எப்படி வந்து கல்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா, இதோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சக்காரம் அஃபிசினாரமும், இது வந்து நியூ குவீனியால இருந்து எடுத்தது தான் சக்காரம் அஃபிசினாரம், அண்ட் இந்தியாவில் இருக்கிற சக்காரம் ஸ்பான்டேனியம், இது ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் சுகர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாடுல கன்னியாகுமரி அண்ட் நீல்கிரிஸை தவிர்த்து மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுமே சுகர் கேனை கல்டிவேட் பண்ணுவாங்க. இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின் தான் அது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்டை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே சுகர் கேனை கல்டிவேட் பண்ணுவாங்க. சுகர் கேன் தான் ஒயிட் சுகரோட ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சுகர் கேன். ஸோ இது வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வேற எதுக்கு அப்படின்னா, இதோட ஃப்ரெஷ் சுகர் கேன் ஜூஸாகவும் எடுத்துப்பாங்க. அண்ட் இதை ஃபர்மெண்டேஷன் பண்ணுறது மூலமாக எத்தனால் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மொலாசஸ் அப்படின்றது ஒரு திக் டார்க் சிரப். எத்தில் ஆல்கஹால் ப்ரொடக்ஷனுக்கு ரா மெட்டீரியலாக மொலாசஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மொலாசஸ் வந்து சுகர் கேனோட ஒரு ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பாமைரா. இதை வந்து ஸ்டேட் ட்ரீ ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவோம். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின். அண்ட் இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து பொராசிஸ் ஃப்ளாபெலிஃபர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்காரம் ஆஃபிசினாரம் அண்ட் பாமைராக்கு வந்து பொராசிஸ் ஃப்ளாபெலிஃபர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலலாம் கல்டிவேட் பண்ணாங்கன்னா ஆஃப்ரிக்கா, ஏஷியா, நியூ கிவினியா அண்ட் எஸ்பெஷலி கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸில் எல்லாமே இந்த பாமைரா வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க இன் தமிழ்நாடுல. இதை வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சஸ் அப்படின்றது இருக்கு. அதை நான் பிக்சராக உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் வந்து அதோட ஃப்ளாரசன்ஸ். இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் மாதிரி. அது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா கம்பைன் பண்ணி ஒரு வெசல்ல வந்து போடுவாங்க. இதுல இருந்து வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் மூலமா தான் பாமைரா வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ஃப்ளோரசன்ஸ் மூலமா கிடைச்ச அந்த லிக்விட் தான் ஹெல்த் ட்ரிங்கா வந்து யூஸ் பண்ணுவோம். அதை ப்ராசஸ் பண்ணாதான் நமக்கு பாம் ஜாகரின்றது கிடைக்கும். ஃபர்மெண்டேஷன் பண்ணோம் அப்படின்னா டாடின்றது கிடைக்கும். ஸோ நம்ம எண்டோஸ்பெர்ம் அப்படின்றது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லெசன்லேயே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அது வந்து வீடியோஸ் இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படி உங்களுக்கு எண்டோஸ்பெர்ம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்லே கிளாஸ் 12th என்சிஆர்டி லைன் பை லைன் சீரீஸில் எண்டோஸ்பெர்ம் டெவலப்மெண்ட் பற்றி பார்த்துருந்தோம். எண்டோஸ்பெர்ம் அப்படின்னா என்னன்றதை பார்த்துருந்தோம். தமிழோட சமச்சீர் கல்வியில் இனிமே தான் அந்த டாபிக்ஸ்லாம் நடத்தணும். பட் என்சிஆர்டி லைன் பை லைன் சீரீஸில் எண்டோஸ்பெர்ம் பற்றி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் ஆர் பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த இதில் ரெஃப்ரெஷிங் சம்மர் ஃபுட்டாக எண்டோஸ்பெர்ம் தான் நம்ம எடபிளாக நம்ம சாப்பிட்றோம். நெக்ஸ்ட் வந்து ஜெர்மினேட்டட் சீட்ஸ், அதுவும் நம்ம எடபிளாக எடுத்துக்கலாம். ஸோ இதான் பாமைரா. மோஸ்ட்டாக இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 1 மார்க் 2 மார்க் அந்த மாதிரி கேட்டகரி தான் இருக்கும். 3 மார்க் 5 மார்க்லாம் ரொம்பவே ரேர். அண்ட் நான் முன்னாடி இருக்க வீடியோலேயே சொன்ன மாதிரி எந்த ஏரியாஸில் கல்டிவேட் பண்ணுறாங்க, அதோட யூனிக்னஸ் அண்ட் அதோட பொட்டானிக்கல் நேம், அதோட ஃபேமிலி, இந்த மாதிரி தான். அண்ட் நம்ம பாமைரோட ஃபேமிலி வந்து அரேசேசியே. ஓகேங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.